ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பிஞ்சு வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அதோட நறுக்கின தேங்காய் 1/4 கப்பு சேர்த்து தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். தேங்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்கிக்கிறேன். அதோட 3 தக்காளி பழுத்ததாக பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டு பல் உரித்தது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் வறுவலுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் சுடுதண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு 20 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மீன் வறுவல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அம்மியில் அரைச்சி செய்யும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா மையான பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கிலோ மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. அரைக்கிறதுக்குள்ளே நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு சாப்பாடு வேக வச்சுக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்ச மசாலா பேஸ்ட்டை கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுகள் மேலே சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு சின்ன சைஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சதுக்கப்புறமா எல்லா மீன் துண்டுகளையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். மீன் வறுவலுக்கு மசாலாவோட நல்லா ஊறட்டும் மீன். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மண் சட்டி சேர்த்து நல்லா தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு உரித்தது ஒரு 5-6 பல், அதோட சின்ன வெங்காயம் ஒரு 20 உரித்து நீல வாக்கில் நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன்.
அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுவும் என்னோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கெட்டு சோறு வெந்துருச்சு, அதை நல்லா வடித்து விட்டுக்கிறேன். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கழுவி வச்சுருக்கிற ஒரு மீன் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். மீன் துண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீன் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். மீன் நல்லா வெந்துடும். குழம்பு கொதிச்சிருச்சு, அதை பக்கத்து அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த சைடு மீன் வறுவல் செஞ்சுக்கிறேன். மொறுமொறுன்னு முரல் மீன் வறுவல் தயார். இதே மாதிரியே மசாலா எடுத்து அம்மியில் அரைச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே மசால் தடவி வச்சுருக்கிற எல்லா மீனையும் ஒவ்வொரு பேட்சாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா மணக்க முரல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மீன் வறுவலும் ரெடி ஆயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண் சட்டியில் வடித்த சோறு, சுவையான எம்மியான முரல் மீன் குழம்பு, அதோட மீன் வறுவல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.